சூப்பர் படம். உண்மையிலேயே சொல்றேன், படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய வீர தீர சூரன் தான் நம்ம சியான் விக்ரம். அந்த மாதிரி தான் அவரை காமிச்சிருக்காங்க. படம் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர் அப்படி தான் எடுத்திருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அங்கங்கே ஒரு லேக் இருந்தாலும் ஆனால் முடிக்கும் போது சூப்பராக முடிச்சாங்க. ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு சர்வைவல் ட்ராமா, சர்வைவல் ஆக்ஷன் த்ரில்லர் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்ல படம் உண்மையிலேயே. இல்லை, எஸ்.ஜே. சூர்யா வந்து எனக்கு தெரிஞ்சு வில்லன் ரோலுக்கு எஸ்.ஜே. சூர்யா தேவையில்லை. வேற யாரும் நார்மலாக கூட போட்டுக்கலாம். எஸ்.ஜே. சூர்யானா நமக்கு வந்து அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், அவருக்கு ஒரு சைன் லாங்குவேஜ் இருக்கும். அப்படி தானே கொண்டு போயிருக்கணும். அப்படி கொண்டு போகாமல் என்ன பண்ணாங்கன்னாக்கா எஸ்.ஜே. சூர்யாவை போட்டு அவர் அந்த ரோலுக்கு அவர் தேவையில்லை. அவர் தான் போடணும் கிடையாது, யாரோட போட்டுருக்கலாம். பட் அவரை போட்டிருக்காங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். சியான் விக்ரம் சூப்பராக பண்ணியிருக்காரு, சூரஜ் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, பிரச்சனை கிடையாது. துஷாரா விஜயன் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் எனக்கு அங்கங்கே பார்க்கும்போது அசுரன் வாடை, அதை சர்வைவல் ட்ராமா அந்த மாதிரி இருந்துச்சே தவிர ஜென்ரலாக பார்க்கும்போது தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம்னு தோணுச்சு. நல்ல படம் தான் உண்மையிலேயே. தேவையாக தான் வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி கன்னிங் பர்சனாக இருக்காரு நம்ம சியான் விக்ரம். நல்லா காமிச்சிருக்காங்க. அப்படியே படத்தோட நம்ம மூழ்கிட்டோம். ஐயோ என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த பக்குன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா கொண்டு போய் நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல. ஒரு சின்ன ஸ்டோரி லைன் ஒருத்தர் அது சியான் விக்ரமை வச்சு 2 பேரும் வந்து ஒரு கேம் மாதிரி பிளே பண்ணுவாங்க. தலைவன் ஒன்று பண்ணிட்டு போவாப்புல. அது வேற நல்லா இருக்கும் பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி தூள் படம் வந்துச்சு. அந்த படத்தோட அந்த ஒரு சாங் ஒன்று வந்திருக்கு. நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது அன்னைக்கு பார்த்து அதே விக்ரம திருப்பி பார்க்குற வயசே ஆகாத இந்த மனுஷனுக்குன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். இல்லை, அதாவது என்னன்னா படம் வந்து நீங்க பார்ட் 1ல என்ன நடக்க போகுதுன்றது நம்மளால இப்பயே புரிஞ்சுக்க முடியுது. சொந்தக்காரன் செய்யற துரோகம் தெரிஞ்சுக்குது. நல்லவனா இருந்தா நக்கிட்டு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி பார்ட் 1ல என்ன நடக்குதுன்றது தெரியுது ஒரு சில விஷயங்கள். பட் இருந்தாலும் இன்னும் துஷாரா விஜயன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. 2வது தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஸோ என்ன நடந்துச்சு இவங்களோட பாஸ்ட்ன்றதுலாம் பார்ட் 1ல தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா தான் அது. பட் பார்ட் 2 இப்போ வந்ததை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, ரசிக்கும் வகையில் இருக்கு. தாராளமா பார்க்கலாம். தப்பே இல்லை. வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர மற்றபடி ஆபாசம்னு பெருசா ஒன்றும் கிடையாது. பெரிய கம்பேக், உண்மையிலேயே சூப்பரான கம்பேக். அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் தாராளமா கொண்டாடுவாங்க. அப்படிதான் இருக்கு படம். கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்க்கும்போது தான் என்ன தோணுச்சுனாக்கா, அதாவது சொந்தக்காரனா இப்படி அப்படின்ற மாதிரி அவன் காரியத்தை சாதிக்கணும்னா நம்மள வந்து அப்படியே பிடிச்சிப்பான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லவன் நக்கிட்டு தான் போவான் கடைசி வரைக்கும், பிழைக்க தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போய் காமிச்சாங்க. நல்ல ஒரு சர்வைவல் ஆக்சுவல் த்ரில்லர் நல்லா கொண்டு போயிருக்காங்க. பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே நல்லா. இல்ல, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நைட்ல எடுக்கிறோம். லோ பட்ஜெட் தான், பெரிய பட்ஜெட்லாம் ஒன்றும் கிடையாது. லோ பட்ஜெட்ல எடுக்கிறது இந்த அளவுக்கு நம்மள சுவாரஸ்யமா கொண்டு போய் காமிச்சிருக்காங்கன்னா பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா ஒரு சம்பவம்லாம் இருக்கும், போய் பாருங்க. ஒரு கிழங்கு சீன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். பார்க்கலாம்.